ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். மகாராஷ்டிர துணை முதல்வர் மரணம். கடைசி நொடியில் நடந்தது என்ன? மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல்கள் பல கட்டங்களாக நடந்து வருகின்றன. தனது சொந்த ஊரான பாராமதியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க இன்று காலை தனி விமானம் மூலம் துணை முதல்வர் அஜித் பவார் புறப்பட்டுச் சென்றார். பாராமதி விமான நிலையத்தில் அஜித் பவார் சென்ற விமானம் இறங்க முயற்சித்த போது தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. மீட்பு படையினர் உடனடியாக அருகில் செல்ல முடியவில்லை. தீ கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு அஜித் பவார் உட்பட 6 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் விமான பணியாளர்களுடன் சேர்ந்து அஜித் பவார் மகன் பாரத் பவார், மனைவி சுனேத்ரா பவார், உறவினர் சுப்ரியா சுலே பயணித்ததாக தெரிகிறது. ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விமான விபத்தில் சிக்கிய அனைவரும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. துணை முதல்வர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் பவார் மறைவிற்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஜித் பவார் விமானம் விபத்தில் சிக்கியது ஏன்? தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. அவருக்கு வயது 66. மகாராஷ்டிராவை ஆட்சி செய்யும் என்டிஏ கூட்டணியின் முக்கிய தலைவர் அஜித் பவார் துணை முதல்வராகவும் பதவி வகித்து வந்தார். நேற்று மும்பையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற அஜித் பவார் தனது சொந்த ஊரான பாராமதிக்கு இன்று காலை சிறிய ரக தனி விமானத்தில் புறப்பட்டார். பாராமதி ஏர்போர்ட்டில் தரையிறங்க முயன்றபோது விமானம் விபத்துக்குள்ளானது. தரையில் மோதி வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் தீயில் கருகி அஜித் பவார், பைலட்டுகள் உட்பட விமானத்தில் இருந்த 5 பேரும் மரணமடைந்தனர். நாட்டின் முக்கிய அரசியல் கட்சி தலைவரான அஜித் பவார் மரணம் தேசிய அளவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை. இது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஸ்வீடனை தலைமையிடமாக கொண்டு செல்லும் பிளைட் ரேடார் 24 என்ற சர்வதேச விமான தரவு சேவை நிறுவனம் விபத்து குறித்து முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது பாராமதி ஏர்போர்ட்டில் விமானம் லேண்ட் ஆகுவதற்கான செகண்ட் அப்ரோச் நடந்தபோதுதான் விபத்தில் சிக்கியதாக தரவுகளை வெளியிட்டுள்ளது. செகண்ட் அப்ரோச் என்பது விமானம் தரையிறங்குவதற்கு மேற்கொள்ளும் 2வது முயற்சியை குறிக்கும். சில நேரங்களில் விமானம் தரையிறங்க முயற்சி செய்யும், ஆனால் திட்டமிட்டபடி தரையிறங்க முடியாது. ஏற்கனவே ரன்வேயில் வேறு விமானங்கள் வருவது, மோசமான வானிலை, இயந்திர கோளாறு போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம். அதுபோன்ற சூழலில் விமானத்தை தரையிறங்க மேற்கொண்ட முயற்சியை கைவிட்டு மீண்டும் விமானத்தை மேல் நோக்கி பைலட் கொண்டு செல்வார். விமானத்தை வட்டமடிக்க வைத்துவிட்டு கிளியரன்ஸ் கிடைத்ததும் மீண்டும் தரையிறங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வார். இதைதான் செகண்ட் அப்ரோச் என்பார்கள். இப்படி அஜித் பவார் சென்ற விமானமும் செகண்ட் அப்ரோச் முறையில் தரையிறங்க இருந்தபோதுதான் தரையில் மோதி நொறுங்கியிருக்கிறது. காலை நேரத்தில் இந்த விபத்து நடந்ததால் பனிமூட்டம் காரணமாக போதிய பார்வை திறன் கிடைக்காமல் போனதா, அல்லது விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா, அல்லது வேறு எதற்காக விமானம் செகண்ட் அப்ரோச் செய்தது என்பது பற்றிய விவரம் உடனடியாக வெளியாகவில்லை. விசாரணை முடிவில்தான் விமான விபத்துக்கான முழு காரணமும் தெரியவரும். ஜனாதிபதி உரைக்கு எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் இன்று துவங்கியது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார்.
பங்கிங் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்திய அரசை பாராட்டுவதாக ஜனாதிபதி கூறினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஜனாதிபதியை உரையாற்ற விடாமல் கோஷம் எழுப்பினர். இதனால் பார்லிமெண்டில் அமளி நிலவியது. எனினும் எதிர்க்கட்சியினரின் கடும் கூச்சலை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி முர்மு தன் உரையை தொடர்ந்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஜனாதிபதி உரை வாசிப்பின் போதே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் சபையில் சலசலப்பு நிலவியது. माननीय सदस्यगण, संसद के इस समावेश सत्र को संबोधित करते हुए मुझे अत्यंत खुशी हो रही है. बीता वर्ष भारत के तेज विकास और विरासत के उत्सव के रूप में स्मरणीय रहा है. ये कालखंड अपने साथ अनेक प्रेरणाएं लेकर आया है. इस समय वंदे मातरम के 150 वर्ष होने पर पूरे देश में समारोह आयोजित हो रहा है. सभी देशवासी इस महान प्रेरणा के लिए ऋषि बंकिम चंद्र चट्टोपाध्याय जी को नमन कर रहे हैं. मैं आप सभी संसद सदस्यों को बधाई देती हूं कि इस पूर्ण अवसर पर संसद में विशेष चर्चा का आयोजन किया गया है. வேகமெடுக்கும் இந்திய பொருளாதாரம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பெருமிதம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி உரையுடன் இன்று துவங்கியது. அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். உலக அளவில் உணவுப் பொருள் உற்பத்தியில் இந்தியா மிக சிறந்து விளங்குகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பேருக்கு சமையல் கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா மிக சிறப்பாக செயல்படுகிறது. செமி கண்டக்டர் உற்பத்தியை பெருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க வகையிலான சாதனை படைத்துள்ளது. மாற்று எரிசக்தி மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகின் 3வது பெரிய மெட்ரோ நெட்வொர்க் கொண்ட நாடாக விளங்குகிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் எதிர்கால பயன்பாட்டிற்கு தேவையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்கள் ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஏழைகள் மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றும் எண்ணத்துடன் இந்த அரசு செயல்படுகிறது என ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார். முதல்வர் ஸ்டாலின் பேச்சு, அண்ணாமலை கண்டனம். ஓரிரு மாதங்களில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதற்கு தஞ்சாவூரில் நடந்த திமுக மகளிரணி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார். பாரதிய ஜனதா தான் மணிப்பூரை ஆட்சி செய்தது. மத்தியில், மாநிலத்தில் என டபுள் என்ஜின் ஓட்டியவர்கள் ஏன் மணிப்பூர் மக்களை காப்பாற்றவில்லை? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு மிக்க மாநிலம் தமிழகம்தான். இதை நான் தலை நிமிர்ந்து சொல்வேன் என ஸ்டாலின் காரசாரமாக பேசியிருந்தார். ஸ்டாலினின் பேச்சு முழுக்க முழுக்க பொய் என பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவை போட்டுள்ளார். அந்த பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டது, வானூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பெண் ஒருவரை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம், திமுக பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீசிடம் சில்மிஷம் செய்த திமுகவினர், பள்ளிச் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி முருகேசன் கைது, தூத்துக்குடியில் தாய் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகி என்பது உட்பட பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் திமுகவினர் கைதான பல சம்பவங்களை விளக்கும் வகையில் வீடியோ ஒன்றையும் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார். இத்தனை பாலியல் குற்றங்களில் திமுக நிர்வாகிகள் பிடிபட்ட பின்னரும் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது பொய்யன்றி வேறென்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவினரின் பாலியல் குற்றங்களை விவரிக்கும் வகையில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பரில் சக மாணவருடன் மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திமுக அனுதாபியான கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் அந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தான். பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரனை கைது செய்தனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கு தொடரப்பட்டது. மறுப்பு தெரிவித்த ஹைகோர்ட் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை வானூர் ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் 6 மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பாஸ்கரன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது.
நான் ஒரு சின்னதாக மதுரை பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண கேட்க போகிறப்ப முன்னாள் ஊராட்சி தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்க போகிறேன். அவர் பாஸ்கரன் தலைவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ண கேட்டேன். அவர் என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டு என்னை பலாத்காரம் பண்ணி என் வாழ்க்கையை வச்சுட்டு மிரட்டுறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் சூசைட் பண்ணுறது நடந்துட்டு வந்துட்டேன். நான் பையனை நினச்சி பார்த்து தான் இப்போ அனுபவிக்கிறேன். ஒரு சவரன் தங்கம் விலை அதிரடியாக ரூபாய் 2960 உயர்வு. சர்வதேச அளவில் தங்கம் வெள்ளி மீது முதலீடுகள் குவிகின்றன. இதனால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் 15,025 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,19,680 விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அதிரடியாக 2,960 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,22,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 370 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 15,330 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்து கொண்டே போவது நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் தினம் தினம் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 13 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 13,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏழுமலையான் கோயிலில் கூட்டத்தில் சிக்கிய தனுஷ். நடிகர் தனுஷ் அவரது 2 மகன்களுடன் இன்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தரிசனம் முடிந்த தனுஷ் கோயிலில் இருந்து வெளியே வந்தபோது அவரை காண பக்தர்கள் முண்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியில் நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் தனுஷ் சிக்கினார். பின்னர் அதிகாரிகள் அவரை பத்திரமாக அழைத்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரஜினி மகளை விவாகரத்து செய்த பிறகு தனுஷ் நடிகை மிருணாள் தாக்கூரை வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் தீப்போல பரவி வரும் நிலையில் திருப்பதியில் தரிசனம் செய்திருப்பது கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.